வெத்தலை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெத்தலை சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் 5 வெத்தலை எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், அரை தக்காளி, 5 பல் பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1/4 ஸ்பூன். இப்போது இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்து வச்சுருக்கிற பொருளை வெத்தலையை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். சீரகம், மல்லி, மிளகு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அரை தக்காளி, இது கூடயே உப்பையும் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த வெத்தலையில் நான் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/4 இந்த அளவுக்கு எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சூப்பில் இருக்கிற வெத்தலையை சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் 2 கப் மெஷரிங் கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ சூடாயிருச்சு தண்ணி. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்த மீதி வெத்தலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். கலந்துட்டு இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த சூப்பு நல்லா வேகட்டும். இந்த வெத்தலை சூப்பு இந்த மாதிரி மழை காலத்தில் இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு எல்லாமே சளி பிடிக்கும். நெஞ்சு சளி, இருமல், தொடர்ச்சியாக இருமல் இருக்கிறவங்களுக்கு அதனால் வரக்கூடிய அஜீரணம், இதுக்கு எல்லாமே இந்த சூப் நீங்கள் வெறும் வயிற்றில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி நல்ல உடனே டக்குன்னு கேட்கும். ஒரு 3 நாள் கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நான் பாதி உப்பு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் இந்த பச்சை வாசம்லாம் போகட்டும், நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூப் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மூடி வச்சிங்கன்னா பொங்கி வரும். அதனால் திறந்து வச்சே வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வரும். ஒரு கரண்டி விட்டு இப்படியே தொலைவிக்கிட்டே இருங்க. வெத்தலையும் வெந்துடணும். அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்ம சூப்பை இறக்கிடலாம். நல்லா கம்மன்னு வெத்தலை வாசத்தோட சூப் ரொம்ப நல்லாயிருக்கு. சூப் ரெடி ஆயிடுச்சு. உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது லைட்டாக அந்த வெத்தலையோட துவர்ப்பு இருக்கும். லைட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த சளிக்கு, இந்த மழைக்கு நல்லா இதமாக இருக்குது தொண்டைக்கு. நீங்கள் நம்ம பெரியவங்க குடிக்கிறதுக்கு நம்ம இப்படியே குடிச்சிக்கலாம். இதுதான் நல்லதும் கூட. குழந்தைங்க இந்த மாதிரி வெத்தலை அப்படி இருக்குது, இப்படி திப்பி திப்பியாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் வடித்து கொடுங்க. நம்மளாம் பெரியவங்களாம் இப்படியே குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். கமன்னு வெத்தலை சூப் ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 2 கால் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அவங்க நல்லா கருக்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் இப்படியே இந்த மாதிரி பின்னாடி திருப்பி இப்படி சுரண்டினீங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஒரு 12 சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி, இந்த அளவுக்கு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கறிமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, தக்காளி 4 துண்டாக நறுக்கியிருந்தால் அது 2 துண்டு மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கறிமிளகாத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. இது நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கால் சேர்த்திக்கலாம். அந்த மீதி 2 துண்டு தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் இது கூடயே போட்டுக்கலாம்.
மிக்ஸி ஜாரை அலசி இதில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். அதே சமயத்தில் கால் வந்து ஒரு 12 விசில் விட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். அது வேகிறதுக்கும் தண்ணி சேர்த்து நான் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போது உப்பு போட்டுக்கலாம். இது மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 12 விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் கால் வந்து நல்லா வெந்திருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜவ்வு அந்த இதெல்லாம் வந்து நல்லா அந்த பேஸ்ட்டோட ஒன்றா அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி சூப் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் 12 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 12 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப் நல்லா கமன்னு ரெடி ஆயிடுச்சு. கால்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை நல்லா அலசி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மல்லியும் கருவேப்பிலையும் இந்த சூட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்கான்னு. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கால் வந்து 2 கால் போட்டுக்கலாம், 4 கால். இந்த கால் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து மழை காலத்தில் தான் குடிக்கணுங்கிறது இல்லை. முழங்கால் வலி, இந்த இடுப்பு வலி, ரொம்ப அசரிக்கையாக இருக்குதுங்கிறவங்களாம் இந்த சூப் வந்து வாரத்தில் 1 நாள் வச்சு குடித்தாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் கார்ன் சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 1/2 கப் தனியாகவும் 1/4 கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா மல்லி இலை சேர்த்திக்கலாம். 2 பீன்ஸ் பொடியாக நறுக்கியிருக்கேன். 1/2 கேரட் பொடியாக நறுக்குனது. 2 பூண்டு பல், அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 கப் கார்ன், அதை வந்து தனியாக நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் இந்த கடாய் வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா நம்ம சாதாரணமாக எண்ணெயே சேர்த்திக்கலாம். இப்போது இந்த பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயமும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். பீன்ஸு, ஸ்வீட் கார்ன், இதில் சும்மா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் பாதி வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. காயெல்லாமே ஒரு பாதி வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஸ்வீட் கார்ன், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் இதுவும் நல்லா கலந்து நல்லா இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் திக்காகும் பேஸ்ட்டு. அதுக்கப்புறமேல் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ வந்து 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். அப்போ தான் வந்து இந்த உப்பு சேர்ந்து காய் இந்த கார்ன்லாம் வேகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நம்ம வந்து முதல்லையே கார்ன் அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்த்துறோன்னா ஒரு கண்ணாடி பதம் வரும், அதுக்காக தான் இதை சேர்த்துறது. நல்லா கொதிக்குது. சூப் வந்து நல்லா வாசம் வருது. காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
வெந்துருச்சு காய். இப்போது கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா இந்த சூப் வந்து கொஞ்சம் திக்காகவும் ஆகும். இப்போ வந்து உப்பு பாருங்கள், பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு பத்தலை, நான் மறுபடியும் சேர்த்திக்கிறேன். இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வேறு எந்த காரமும் இதில் நம்ம ஆட் பண்ணல, பெப்பர் பவுடர் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். ஸ்வீட் கார்ன் இருக்கிறதுனால நல்லாவும் இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப் வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்திக்கலாம், கூடவே பெப்பர் பவுடரையும் சேர்த்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்திக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கே போதும். சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 2-3 புதினா இலை, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் வாசம் வர்ற அளவுக்கு வதக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்திக்கலாம், கூடவே வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம், நல்லா வாசம் வர்ற அளவுக்கு. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம், உப்பு சேர்த்திக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். போதும். இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமேல் பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையும் சேர்த்திக்கலாம், புதினாவையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ இதை நம்ம வடிச்சுக்கலாம். இது நல்லா நைஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா வடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த திப்பி திப்பியாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது கூட சுத்தமாக இருக்காது. இப்போ இதை வடிச்சுக்கலாம். நல்லா சுத்தமாக வடிச்சிருங்க, சாரே இல்லாத அளவுக்கு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா அலசி ஊற்றி மறுபடியும் வடிச்சுக்கலாம். வடித்ததுக்கப்புறம் கசடு வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு. சூப்பை வடித்தாச்சு. இப்போ இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் மறுபடியும் ஊற்றிக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு நான் மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த சூப் வந்து நல்லா சூடேறி ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இது எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா சூப் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக சூப் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிக்கலாம். இப்போ அது ஊற்றுனதுக்கப்புறமேலு நல்லா கலந்து விட்ருங்க. கீழே அடியில் பிடிச்சிக்கும், அதனால் கை விடாமல் கலரி விட்டுருங்க. இப்போது நம்ம தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும். அந்த தக்காளியாக இருந்துச்சுன்னா நம்ம இது போட்டதே போதும். புளிப்பு கம்மியான தக்காளி நம்ம வீட்டில் இருக்குன்னா தக்காளியோட எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலை, நான் மறுபடியும் உப்பு போடுறேன். பெப்பர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். பெப்பர் தூள் நல்லா அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப் நல்லா திக்காயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. ரோட்டுக்கடை காளான் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
காளான் சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 200 கிராம் காளான், பட்டன் காளான் எடுத்து அதை நல்லா சுத்தப்படுத்தி இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரை பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மல்லி இலை, 2 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மேங்கோ பவுடர். இது எதுக்குன்னா ஒரு புளிப்பு சுவைக்காகத்தான். உங்களுக்கு இருந்தால் இதை சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். கார்ன்ஃப்ளேக்ஸ் எதுக்கு அப்படின்னா ரோட்டு கடை ஸ்டைலில் அவங்க கடைசியாக மேலே தூவி கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். காளான் சூப்புக்கு நீங்கள் பட்டர் இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அது கூடயே நம்ம பாதி உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளான் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். காளான் தண்ணி விட்டு வரும், அது வரையில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இப்படி இருக்கிற ட்ரையாக இருக்குது. இன்னும் உப்பு போட்டு நம்ம வதக்க தண்ணி விட்டு வரும், நல்லா சுருங்கிடும். பார்த்தீங்கன்னா நிறையா இருக்க மாதிரி இருக்குது, சுருங்கிடும். தண்ணி விடுதா? இன்னும் தண்ணி வரும். தண்ணி எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த தண்ணி கூடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, சீரகத்தூள், பெப்பர் பவுடர் பாதி போட்டு பாதி வச்சுருக்கேன். எல்லா பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் இது வேகுது. இப்படியே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு காளான். இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 2 பேர் நம்ம வீட்டில் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம், கட்டி இல்லாமல். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தும் பொழுது நமக்கு சூப் கொஞ்சம் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்பூனில் எடுத்து குடிக்கிறதுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. காளானும் நல்லா வெந்துருச்சு. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை ஊற்றிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனதுக்கப்புறமேலு நல்லா கலந்து விட்ருங்க, இல்லைன்னா ஒரே இடத்துல கட்டியாட்டு பிடிச்சிக்கும். இது கொஞ்சம் திக்காக வரும். வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு, திக்காகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை தூவிக்கலாம். உப்பு பத்தலை, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். மேங்கோ பவுடரை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். மீதி இருக்கிற பெப்பர் பவுட்ரு நம்ம காரம் பத்தலைன்னா மறுபடியும் நம்ம சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுறலாம், கட்டி பிடிக்காத அளவுக்கு. அவ்வளோதான், காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இப்போ நம்ம தூவக்கூடாது. நம்ம எப்போ சூப் குடிக்கிறோமோ அப்போ இதை மேலே தூவி சாப்பிட்டோம்னாக்க நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக, அதே சமயத்தில் இந்த சூப்போடு ஒன்றா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், ரோட்டு கடை காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. முருங்கைக்கீரை சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆஞ்சு வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு 12 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, பூண்டு பல், வெங்காயம், சீரகம், மிளகு, உப்பு போட்டுக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப 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 ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இந்த சூப் ரெசிபி. அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அனிமிக்காக இருக்கவங்க, ரொம்ப அசரிக்கையாக இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே குடிக்கலாம். இதுக்கு வந்து வயது வரம்புங்கிறதே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது மூடி போட்டுக்கலாம். போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியாட்ட தான் இருக்கும். கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கீரையை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா பொருளையும் நம்ம நல்லா அரைச்சிடலாம். அரைச்சி வடிகட்டிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் எல்லாத்தையும் ஒதுக்காமல் குடிப்பாங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம பெரியவங்களுக்கு இது அப்படியே குடிக்கணும்னு தோணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தக்காளி இப்படி லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அப்புறமேல் குடிங்க, நல்லாயிருக்கும். இந்த கீரையோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் அப்படியே சாப்பிட பிடிக்கும். குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. அதுக்காக தான் அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடித்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மித்ததெல்லாம் வடிச்சிட்டு அரைச்சிக்கலாம். வடித்தாச்சு. இப்போ இதை மட்டும் நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சமாக இது கூட ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமேலு இதிலேயே நம்ம கலந்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச குக்கர்லேயே இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம திரும்ப வடிக்க வேண்டியதில்லை. அது நல்லா நைஸாக அரைச்சிருக்கு பாருங்க. அதனால இதை வடிக்க வேண்டாம். மிக்ஸி ஜார்லேயுமே அந்த எடுத்து வச்சுருக்கிற ஜூஸவே ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். மீதி வடித்து வச்சுருக்கோம்ல இந்த தண்ணி இந்த சூப்லேயே சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம சூப்பு குடிக்கும் பொழுது லைட்டாக சூடு பண்ணி குடித்தோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு பத்தில் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு பண்ண வேண்டாம். நம்ம லைட்டாக சூடாக தான் இருக்குது. குடிக்கிற பதத்துக்கு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் முட்டைக்கோஸ், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, கொஞ்சமாக மல்லி இலை, 1 டீஸ்பூன் மிளகு, உப்பு 1 டீஸ்பூன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தூளையும் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டுறலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில்
ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கமகமன்னு சூப்பு நல்லா வாசமாக இருக்குது. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாம். கீழே வந்து அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் நேரம் இது திக்காகிற வரைக்கும் நம்ம கரண்டியில் கலந்து விட்டுறலாம். சூப்பு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போது மல்லி இலையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். இப்போ வந்து உப்பு பார்த்துக்குங்க. நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துட்டு குடிச்சிக்கலாம். உப்பு பத்தலை, நான் மறுபடியும் உப்பு சேர்த்திக்கிறேன். நான் வந்து இந்த சூப்புக்கு தகுந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம குடிக்கும் பொழுது மேலே வந்து நம்ம மிளகுத்தூள் தூவி கூட நம்ம குடிச்சிக்கலாம். அவ்வளவுதான், வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காய்ச்சல் வந்து ரொம்ப அசரிக்கையாக, இப்போ ஒரு 4-5 நாளாக காய்ச்சல் வந்தவங்களுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டமும் நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் சேருது. ஃபைபர் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.